எவ்ரிவன். இந்த வீடியோவில் நம்ம ஒரு ஷார்ட் ஸ்டோரி பார்க்கலாம். ஸோ எப்பவும் போல் ஃபுல் ஸ்டோரி ஃபஸ்ட்டு தமிழில் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் இம்பார்ட்டண்ட் வேர்ட்ஸ் எடுத்து அதோட மீனிங்ஸை ஹிந்தியில் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் சென்டென்ஸ் பை சென்டென்ஸாக ஹிந்திலேருந்து தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட் இப்போ நம்ம ஃபுல் ஸ்டோரியை தமிழில் பார்த்துடலாம். ஸோ ஸ்டோரியோட டைட்டில் பார்த்தோம் அப்படின்னா, ஆணவம் பிடித்த காகங்கள். ஆணவம் பிடித்த காகங்கள். ஒரு இளம் மைனா தன்னுடைய கூட்டிற்கு திரும்பி செல்லும் சமயம் இருட்டான காரணத்தினால் வழிதவறி சென்றுவிட்டது. அது ஒரு மரத்தின் மீது உட்கார்ந்து கொண்டது. அந்த மரத்தின் மீது நிறைய காகங்கள் உட்கார்ந்திருந்தன. எங்கள் மரத்திலிருந்து ஓடிவிடு என்று அவையெல்லாம் கத்தத் தொடங்கின. மழை பெய்ய போகிறது, என்னை கொஞ்ச நேரம் இங்கேயே தங்க அனுமதியுங்கள் என்று மைனா அவைகளிடம் கெஞ்சியது. ஆனால் காகங்கள் அதனுடைய வார்த்தையை கொஞ்சம் கூட கேட்கவில்லை. இறுதியாக மைனா பறந்து மற்றொரு மரத்திற்கு சென்று விட்டது. அங்கே அதற்கு ஒரு காலியான குழி கிடைத்துவிட்டது. ஸோ குழி அப்படின்னா அந்த மரத்தில் அந்த பொந்து மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அந்த மரங்கொத்தி பறவைகள் உண்டு பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அந்த சின்ன ஹாலோவா, அதை தான் அவங்க குழி அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் அது வசதியாக உட்கார்ந்து கொண்டது. கொஞ்ச நேரத்திற்கு பிறகு கனமழை பெய்ய தொடங்கியது. பெரிய பெரிய ஆலங்கட்டி விழ தொடங்கின. ஆலங்கட்டி அப்படின்னா அந்த ஐஸ் கட்டி விழுகும் இல்லைங்களா, சம்டைம்ஸ் அந்த ஐஸ் கட்டி மழை ஆலங்கட்டி மழைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதை தான் அவங்க மீன் பண்ணுறாங்க. பல காகங்கள் காயம் அடைந்தன. மழை நின்றவுடன் மைனா வெளியேறி தன் வீட்டை நோக்கி பறந்தது. ஏய், உனக்கு காயம் ஏற்படவில்லை என்று ஒரு காகம் அதனிடம், அதாவது மைனாவிடம் கேட்டது. அதாவது, ஏய், உனக்கு காயம் ஏற்படல அப்படின்ற மாதிரி ஆச்சரியமாக ஒரு காகம் மைனாவை பற்றி கேட்குது. மற்றவர்கள் மேல் கருணை காட்டுபவர்களுக்கு கடவுள் உதவி செய்கிறார். உங்களைப் போல் ஆணவம் பிடித்தவர்களை கஷ்டத்தை அனுபவிக்க விட்டுவிடுகிறார் என்று மைனா பதிலளித்தது. ஸோ இதுதான் இந்த ஸ்டோரி. ஓகே, இப்போ ஃபஸ்ட் மீனிங்ஸ் இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸோடது ஹிந்தியில் பார்த்துடலாம். அதுக்கப்புறம் சென்டென்ஸ் பை சென்டென்ஸை ட்ரான்ஸ்லேட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஆணவம் பிடித்த அப்படின்னா கமண்டி, கமண்டி. காகம் கௌவா, கௌவா. இளம் அப்படின்னா நன்னி, நன்ஹி. ஆக்சுவலாக நன்ஹி இது என்னென்னா அந்த குட்டி அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதுதான் இளம் அப்படின்னு எடுத்துக்கலாம். இல்லைன்னா குட்டி அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, குட்டி பறவை ஒன்று, குட்டி மைனா ஒன்று. ஆக்சுவலாக அதுதான் இந்த இடத்துல சொல்கிறாங்க. நன்னி மைனா அப்படின்னா குட்டி மைனா அப்படின்னு அர்த்தம். ஓகே, நன்ஹி. மைனா மைனா தான். ஓகே, தன்னுடைய அப்புனா கூடு, கோஸ்லா, கோஸ்லா. திரும்ப போவது, திரும்ப வருவது, அதெல்லாம் லவுட்னா, லவுட்னா. சமயம் அல்லது நேரம் அப்படின்னா சமை. இருள் அந்தேரா, அந்தேரா. வழி தவறி செல்வது அப்படின்னா ராஸ்தா பட்டக் ஜானா, ராஸ்தா பட்டக் ஜானா. மரம் பேடு. ஸோ வழி அப்படின்னா ராஸ்தா, பட்டக் ஜானா அப்படின்னா தவறி செல்வது அப்படின்னு மாறி போயிடுறதுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதுதான். மரம் பேடு, பேடு. ஸோ இது டூன்னு பேடுன்னு படிச்சிடாதீங்க. இது நிறைய வீடியோஸில் நான் சொல்லியிருக்கேன். இது இட்டு போட்டோம் அப்படின்னா பேட்டுன்னு வந்துடும். அதாவது வயிறு அப்படின்னா பேட்டு அப்படின்னு அர்த்தம். ஸோ அதனால தான் இந்த இடத்துல டூ போட்டிருக்கேன். ஸோ அது சொல்லும்போது பேடுன்னு சொல்லிடுறாங்க. பேடு, பேடு. நிறைய பகுத் சாரே, பகுத் சாரே. மீது பர். உட்கார்வது பைத்னா. அவைகள் அனைத்தும் அப்படின்னா வே சப், வே சப். கத்த தொடங்குவது அப்படின்னா சில்லானே லக்னா, சில்லானே லக்னா. நமது ஹமாரா, ஹமாரா. ஓடுவது பாக்னா, பாக்னா. கெஞ்சுவது வினத்தி கர்ணா, வினத்தி கர்ணா. மழை பாரிஷ், பாரிஷ். கொஞ்ச நேரம் தோடி தேர், தோடி தேர். இங்கேயே யஹி, யஹி. தங்க அனுமதிப்பது ருக் ஜானே தேனா, ருக் ஜானே தேனா. ஓகே, ருக் ஜானா அப்படின்னா தங்குவது அப்படின்னு அர்த்தம். ஓகே, இதே ருக்கோ அப்படின்னு ஒருத்தவங்களை பார்த்து சொல்கிறோம் அப்படின்னா நில்லு நில்லு அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. அதாவது ஒருத்தவங்க நடந்து போயிட்டுருக்காங்க, அவங்க ஒரு நிமிஷம் வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க, அது ருக்கோ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது ருக் ஜானே தேனா அப்படின்னா தங்க அனுமதிப்பது. ஸோ இந்த ருக்கோ அப்படின்னு வரும்போது நம்ம சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி ஒருத்தங்களை வெயிட் பண்ண சொல்கிற மீனிங்கில் சொல்கிறோமா, ஸ்டாப் அப்படின்றத அர்த்தத்தில் சொல்லிகிட்ருக்கோமா, இல்லை தங்கு அப்படின்ற மீனிங்கில் சொல்கிறோமான்றதெல்லாம் நம்ம அந்த சிச்சுவேஷன் அண்ட் ஹோல் கான்வர்சேஷன் வச்சு தான் அண்டர்ஸ்டாண்ட் செய்துக்க முடியும். ஆனால் லேக்கின்
லேக்கனுக்கு பதிலாக மகர் பர் என்ன வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஒரு வார்த்தை கூட கேட்காமல் இருப்பது, எதுவும் கேட்காமல் இருப்பது, அதாவது காது கொஞ்சம் கூட காது கொடுத்து கேட்காம இருப்பதுன்னு சொல்கிறீங்களா அது. ஏக்குனா சுனுனா, ஏக்குனா சுனுனா, எதுவுமே கேட்காம இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். இறுதியாக அப்படின்னா ஆக்கிர் கார், ஆக்கிர் கார். பறப்பது உடுனா, உடுனா. மற்றொரு அப்படின்னா தூஸ்ரா, தூஸ்ரா. போய் விடுவது சலே ஜானா, சலே ஜானா. காலியான காலி, காலி. குழி அல்லது பள்ளம் அப்படின்னா கட்டா, கட்டா. கிடைத்து விடுவது அப்படின்னா மில்ஜானா, மில்னா அப்படின்னா கிடைப்பது, இது வந்து கிடைத்து விடுவது மில்ஜானா, மில்ஜானா. வசதியாக அப்படின்னா ஆராம்சே, கம்ஃபர்டபிளி அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த இது. ஓகே, ஆராம்சே. ஸோ இதுவும் இந்த ஆராம்சேவும் அதே மாதிரி தான். மெதுவாக வா அப்படின்னு சொல்கிறப்ப ஆராம்சே அப்படிம்பாங்க. பார்த்து மெதுவா அப்படின்னு சொல்கிறப்போ ஆராம்சேன்னு சொல்லுவாங்க. ஆராம் கரோ அப்படின்னா ரெஸ்டடு அப்படிங்கிறது. இந்த இடத்துல வந்து ஆராம்சே அப்படிங்கிறது வந்து என்னென்னா வசதியாக, அதாவது கம்ஃபர்டபுளா அப்படின்னு சொல்கிறது. ஓகே, உட்கார்ந்து கொள்வது அப்படின்னா பைட் ஜானா, பைட் ஜானா. கனமழை பெய்வது அப்படின்னா பாரி பாரிஷ் ஹோனா. ஓகே, பாரி பாரிஷ் ஹோனா. ஆழங்கட்டி அல்லது பனிக்கட்டி அப்படின்னா ஓலே, ஓலே. விழ ஆரம்பிப்பது அப்படின்னா கிர்னே லக்னா, கிர்னே லக்னா. ஸோ விழுவது அப்படின்னா கிர்னா, விழ தொடங்குவது ஆரம்பிப்பது அப்படின்னா கிர்னே லக்னா. பல அப்படின்னா கை, காயம் அடைவது அப்படின்னா காயல் ஹோஜானா. ஸோ சோட்டு லக்னான்னு சொன்னோம்னாலே இதே அர்த்தம் தான். ஓகே, காயல் ஹோஜானா. மழை அப்படின்னா வந்துட்டு மழை நின்றது அப்படின்னா பாரிஷ் தமி, பாரிஷ் தமி. வெளியேறுவது பாஹர் நிக்கல்னா, பாஹர் நிக்கல்னா. நோக்கி கி தரஃப், கி தரஃப். கேட்பது பூச்சுனா, பூச்சுனா. ஏய் அரே, அரே. ஸோ அதாவது வந்துட்டு நம்ம இதில் ஏய் அப்படிங்கிறது இல்லை அடே அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதெல்லாம் வந்து ஹிந்தியில் சொல்லும்போது அரே அப்படின்ற மாதிரி அந்த சவுண்டு தான். ஓகே, காயம் அடைவது சோட் லக்னா, சோட் லக்னா. மற்றவர்கள் தூஸ்ரோம், தூஸ்ரோம். கருணை காட்டுவது தயா கர்ணா, தயா கர்ணா. கடவுள் ஈஸ்வர், பகவான்னு சொன்னோம்னாலும் ஓகே தான். உதவி செய்வது சகாயத்தா கர்ணா இல்லைன்னா மதத் கர்ணா, இது வேணாலும் சொல்லலாம். கஷ்டத்தை அனுபவிப்பது அப்படின்னா கஷ்ட சஹனா, கஷ்ட சஹனா. சகிச்சுக்கிறது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, கஷ்டத்தை சகிச்சுக்கிறது, அந்த சகிச்சுக்கிறது அப்படிங்கிறது சஹனா. விட்டு விடுவது சோடு தேனா, சோடு தேனா. பதிலளிப்பது ஜவாப் தேனா, ஜவாப் தேனா. ஸோ இவ்வளோ மீனிங்ஸ் இருக்குது. இது நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டோம், நல்லா நான் விஷயம்னா சென்டென்ஸ் வந்து ஈஸியாக நம்ம வந்து ஃப்ரேம் பண்ணிடலாம். இப்போ வந்து சென்டென்ஸ் பை சென்டென்ஸாக நம்ம வந்து டிரான்ஸ்லேட் பண்ணலாம். ஒரு இளம் மைனா, அதாவது ஒரு குட்டி மைனா அப்படின்ற மாதிரி அர்த்தத்தில் எடுத்துக்கலாம். ஒரு இளம் மைனா தன்னுடைய கூட்டிற்கு திரும்பி செல்லும் சமயம் இருட்டான காரணத்தினால் வழி தவறி சென்று விட்டது. ஏக் நன்னி மைனா, ஓகே, நன்ஹி மைனா. ஆக்சுவலாக சொல்லும்போது அந்த ஹீ வந்து கொஞ்சம் லைட்டாக தான் கேட்கும். ஏக் நன்ஹி மைனா தன்னுடைய கூட்டிற்கு. ஸோ அப்பனே கோஸ்லே, ஓகே, அப்பனே கோஸ்லே மே லவுட்தே சமை. ஸோ இந்த இடத்துல எப்படி வந்து மே வந்துச்சு, கோ வராதா அப்படின்னா நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன். வீட்டுக்கு போ அப்படின்னா வந்துட்டு கர்மே ஜாவோன்னு சொல்லணும், கர்கோ ஜாவோன்னு சொல்லாதீங்கன்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. சில இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா இந்த லாஜிக்காக வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணும்போது வராது, பட் சிலதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். இந்த இடத்துலையும் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த வீட்டுக்கு போ அப்படின்ற மாதிரி ஒரு இதை வச்சு பேசுகிறது தான் இது. ஓகே, ஸோ இது வீடு அப்படின்றதுக்கு பதிலாக கூடு அப்படின்னு மாற்றுறோம். ஸோ அதனால் மே யூஸ் பண்ணுறோம். அப்பனே கோஸ்லே மே லவுட்தே சமை அப்படின்னா வந்துட்டு தன்னோட கூட்டிற்கு திரும்பும் சமயத்தில் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகே, திரும்பி செல்லும் சமயம் அல்ல திரும்பும் சமயம். ஸோ एक नन्ही मैना अपने घोंसले में लौटते समय இருட்டான காரணத்தினால் अंधेरा हो जाने के कारण, ओके, अंधेरा हो जाने के कारण வழி தவறி சென்று விட்டது. ராஸ்தா பட்டக் கை, ராஸ்தா பட்டக் கை. ஸோ இந்த இடத்துல வந்து கயான்னு சொல்லிட்டோம்னாலும் பெரிய மிஸ்டேக்னு எடுத்துக்க மாட்டாங்க. இந்த இடத்துல வந்துட்டு நம்ம அந்த பறவை வந்து ஒரு ஃபெமினைன் ஜெண்டர் மாதிரி கன்சிடர் பண்ணி கைன்னு சொல்கிறோம். இந்த இடத்துல நீங்கள் கயான்னு போட்டிங்கன்னா பெரிய மிஸ்டேக்னு எடுத்துக்க மாட்டாங்க. सो एक नन्ही मैना अपने घोंसले में लौटते समय अंधेरा हो जाने के कारण रास्ता भटक गई.
அது ஒரு மரத்தின் மீது உட்கார்ந்து கொண்டது. அது ஒரு மரத்தின் மீது உட்கார்ந்து கொண்டது. वह एक पेड़ पर बैठ गई. ஸோ மேலே இந்த இடத்துல அந்த பறவையை ஃபெமினைன் ஜெண்டர் மாதிரி யூஸ் பண்ணிட்டனால எல்லா இடத்துலையும் அதே மாதிரி தான் யூஸ் பண்ணும். சென்டென்ஸுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கூடாது. ஓகே, ஏன்னா ஒரே ஒரு பறவையை பற்றி தானே பேசிகிட்டு இருக்கோம். ஸோ அதனால அந்த ஜெண்டர் இப்போ ஃபெமினைன் ஜெண்டர் மாதிரி நம்ம அந்த பறவை வந்து ஒரு ஃபீமேலாக கன்சிடர் பண்ணால் கை கைன்னு தான் போட்டு எழுதணும் எல்லா இடத்துலையுமே. அது ஒரு மரத்தின் மீது உட்கார்ந்து கொண்டது. வ ஏக் பேடு பர் பைட் கை. இதே நீங்கள் ஃபஸ்ட் சென்டென்ஸில் வந்துட்டு ராஸ்தா பட்டக் கயான்னு எழுதியிருந்தீங்கன்னா இந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் பைட் கயான்னு தான் எழுதணும், கைன்னு எழுதிடக்கூடாது. ஓகே, அந்த மரத்தின் மீது நிறைய காகங்கள் உட்கார்ந்திருந்தன. ஸோ அந்த மரத்தின் மீது உஸ் பேடு பர், ஓகே, உஸ் பேடு பர் நிறைய காகங்கள், பகுத் சாரே, ரொம்ப நிறைய அப்படின்ற மாதிரி. ஓகே, பகுத் சாரே கௌவே பைட்டே தே, உட்கார்ந்து இருந்தன. ஸோ கௌவே பைட்டே தே. உஸ் பேடு பர் பகுத் சாரே கௌவே பைட்டே தே. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், எங்கள் மரத்திலிருந்து ஓடிவிடு என்று அவை எல்லாம் கத்த தொடங்கின. ஸோ ஹிந்தி நம்ம தமிழில் வந்து இந்த ஸ்டைலில் எழுதுவோம். ஹிந்தியில் வந்து பார்த்தோன்னா சம்டைம்ஸ் வந்து இந்த டைரக்ட் ஸ்பீச்சாக இருக்கிறத பின்னாடி போட்டு இதை ஃப்ரண்ட்டில் போடுவாங்க, இல்லைன்னா வந்து தமிழ் மாதிரியும் எழுதுறது உண்டு. ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஸ்டைல், அதாவது தமிழில் இல்லாமல் அதோட ரிவர்ஸ் ஸ்டைலில் எழுதியிருக்காங்க. ஓகே, ஃபஸ்ட்டு இந்த பாட்டு முடிச்சிடலாம். அவையெல்லாம் கத்த தொடங்கின. வே சப் சில்லானே லகே. ஸோ சில்லானே லகே அப்படின்னா கத்த தொடங்கின. வே சப் அப்படின்னா அவை அனைத்தும் அப்படின்ற மாதிரி. ஸோ அவையெல்லாம் கத்த தொடங்கின. வே சப் சில்லானே லகே. என்ன கத்த தொடங்கினா, எங்கள் மரத்திலிருந்து ஓடிவிடு. இது வந்து டைரக்ட் ஸ்பீச்சில் இருக்குது, அதனால தான் கொட்டேஷன் மார்க்ஸில் அதை அப்படியே எழுதுகிறோம். ஹமாரே பேடு சே பாகோ, ஹமாரே பேடு சே பாகோ. ஸோ இந்த இடத்துல வந்து பாக் ஜாவோன்னு சொன்னோம்னாலும் ஓகே தான். ஓகே, ஓடு ஓடிவிடு இப்படி ஒன்று சொல்லலாம். அதே மாதிரி தான் இந்த இடத்துலையும் பாகோ, ஹமாரே பேடு சே பாகோ. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், மழை பெய்ய போகிறது, என்னை கொஞ்ச நேரம் இங்கேயே தங்க அனுமதியுங்கள் என்று மைனா அவைகளிடம் கெஞ்சியது. ஸோ இப்போ வந்துட்டு ஆஸ் யூஷுவல் இந்த என்றுக்கு அப்புறம் இருக்கிறத ஃபஸ்ட்டு வந்து ஹிந்தியில் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறோம். மைனா அவைகளிடம் கெஞ்சியது. மைனா நே உன்சே வினத்தி கி. மைனா நே உன்சே வினத்தி கி. ஸோ மைனா அவைகளிடம் கெஞ்சியது. ஓகே, அதுக்கப்புறம் வந்துட்டு கமா போட்டுட்டு இந்த டைரக்ட் ஸ்பீச்சில் இருக்கிறத அப்படியே ட்ரான்ஸ்லேட் பண்ணுறோம். மழை பெய்ய போகிறது, பாரிஷ் ஹோனே வாலி ஹே. பாரிஷ் வந்து ஃபெமினைன் டர்மாக கன்சிடர் பண்ணுறோம், அதனால ஹோனே வாலி ஹேன்னு சொல்கிறோம். ஸோ மழை பெய்ய போகிறது. ஸோ இந்த வாலா வாலி ஃபார்ம்ஸ் எல்லாம் நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம் இல்லைங்களா, அதை நான் வச்சுக்கோங்க. என்னை கொஞ்ச நேரம் இங்கேயே தங்க அனுமதியுங்கள். முஜே தோடி தேர் யஹி ருக் ஜானே தோ. இந்த இடத்துல இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் திருப்பி போட்டோம்னாலும் ஓகே தான். முஜே யஹி தோடி தேர் ருக் ஜானே தோன்னு சொன்னோம்னாலும் ஓகே தான். ஓகே, இந்த தோடி தேரை வந்து பிரிக்க முடியாது. இந்த யஹி அப்படிங்கிறது இந்த சைட் போட்டு இது இந்த ரெண்டு வார்த்தைகள் இப்படியும் கொண்டு வரலாம், இல்லை இப்படி ஃப்ரேம் பண்ணோம்னாலும் ஓகே தான். முஜே தோடி தேர் யஹி ருக் ஜானே தோன்னு சொல்லலாம், இல்லைனா முஜே யஹி தோடி தேர் ருக் ஜானே தோ எப்படினாலும் சொல்லலாம். ஆனால் காகங்கள் அதனுடைய வார்த்தையை கொஞ்சம் கூட கேட்கவில்லை. அதாவது ஒரு விஷயம் கூட கேட்கல. ஏக்னா சுனுனா அப்படின்னு படிச்சோல்லைங்களா, அதை இங்கே யூஸ் பண்ண போகிறோம். ஆனால் அப்படின்னா லேக்கின். லேக்கின் காகங்கள் அதனுடைய வார்த்தையை கொஞ்சம் கூட கேட்கவில்லை. கவ்வோ நே உஸ்கி ஏக்குனா சுனி. அதாவது உஸ்கி ஏக்குனா சுனி அப்படின்னா அதோட பேச்சை. பேச்சை அப்படின்னா என்ன, பாத். பாத் வந்து என்னட்டா ஃபெமினைன்ட்டா. அதனால தான் இந்த இடத்துல வந்து இப்படி ஃப்ரேம் பண்ணியிருக்கோம். உஸ்கி ஏக்குனா சுனி அப்படின்னா வந்து அது சொன்ன வார்த்தைகளை ஒன்று கூட கேட்டுக்கல, அதாவது அது சொன்ன வார்த்தைகள் கொஞ்சம் கூட அது காது கொடுத்து கேட்கலன்ற மாதிரி சொல்கிறது. ஓகே, லேக்கின் கவ்வோ நே உஸ்கி பாத்தே ஏக்குனா சுனின்னு சொன்னோம்னாலும் ஓகே தான். இந்த பாத்தே அப்படிங்கிறதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு இப்படியும் பேசுகிறோம். இறுதியாக மைனா பறந்து மற்றொரு மரத்திற்கு சென்று விட்டது. இறுதியாக அப்படின்னா ஆக்கிர்கார் அப்படின்னு படித்தோம் இல்லைங்களா, அதை யூஸ் பண்ணுறோம். ஆக்கிர்கார் மைனா பறந்து, மைனா உட்கர். ஓகே, மைனா உட்கர். நம்ம ரெண்டு வேர்ப் வந்துச்சு அப்படின்னா ரெண்டும் சேர்த்து எழுதும்போது கர்ரோ கேவோ போடுவோம் அப்படின்னு படிச்சிருக்கோம் இல்லைங்களா. சம்டைம்ஸ் வந்து நம்ம ஆர் அப்படின்றத போட்டு நம்ம ரெண்டு வேர்ப் போட்டு ஆர் போடலாம், பட் மேக்ஸிமம் வந்து அந்த ஃப்ளோ கொண்டு வரக்கா கர்ரோ கேவோ போடுவோம்னு படிச்சிருக்கோம் இல்லைங்களா, அதை தான் இங்கே யூஸ் பண்ணுறோம்.
மைனா பறந்து மற்றொரு மரத்திற்கு சென்று விட்டது. அதாவது பறப்பது ஒன்று, சென்று விடுவது ஒரு வேர்பு. ஸோ அதனால கர் அல்லது கே இன்ட்ரடியூஸ் பண்ணோம். மைனா உடுக்கர், இந்த இடத்துல கருக்கு பதிலா கேவும் போடலாம். உட்கே அப்படின்னு சொன்னீங்கனாலும் ஓகே தான். மைனா உடுக்கே. दूसरे पेड़ पर चली गई, दूसरे पेड़ पर चली गई. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு நம்ம வந்து மரத்திற்கு அப்படின்னா வந்து கோ தானே படித்தோம். இக்கு சவுண்ட் வந்துச்சுன்னா பேடுக்கோ செலிகைன்னு சொல்லணும்னா சொல்லக்கூடாது. அதாவது இந்த இடத்துல எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா, இன்னொரு மரத்தின் மீது போய் உட்கார்ந்து கொண்டது அப்படிங்கிறது அதோட அர்த்தம். ஓகே, தமிழில் சொல்லும்போது இப்படி சொல்லுவோம். பட் அதோட உள்ள அர்த்தம் என்னென்னா மரத்தின் மீது, அதாவது வேறொரு மரத்தின் கிளை மீது போய் அமர்ந்து கொண்டது அப்படிங்கிறது அதோட சென்ஸ். ஓகே, ஆக்கர்கார் மைனா உடுக்கர் தூசரே பேடு பர் சலி கயி. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், அங்கே அதற்கு ஒரு காலியான குழி கிடைத்து விட்டது, அதில் அது வசதியாக உட்கார்ந்து கொண்டது. அங்கே அப்படின்னா வஹாம். ஸோ இந்த இடத்துல வந்து வஹாம்பர் அப்படின்னா, ஸோ நம்ம அந்த மேலே வந்து இந்த மீது அப்படின்ற மீனிங்கில் பர் போட்டோம் இல்லைங்களா, அதே மாதிரி தான். ஸோ இந்த இடத்துல வஹாம்பர் அப்படின்னு சொன்னீங்கனாலும் ஓகே தான், வஹா அப்படின்னு சொன்னீங்கனாலும் ஓகே தான். அதாவது இங்கிலீஷில் சொல்லணும்னா தேர் அப்படின்னு சொல்லி ஃப்ரேம் பண்ணிங்கனாலும் ஓகே தான். ஓவர் தேர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, ஒரு ஸ்டைலாக ஃப்ரேம் பண்ணும்போது அந்த மாதிரி சொன்னோம்னாலும் ஓகே தான். அந்த ஓவர் தேர் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த ஸ்டைல். ஸோ இந்த இடத்துல நீங்கள் பர் யூஸ் பண்ணிங்கனாலும் ஓகே தான், பர் யூஸ் பண்ணலைனாலும் ஓகே தான். எப்படி நம்ம மேலே வந்து இந்த பர் அப்படின்ற ஒரு போட்டு பேசணும் அந்த ஸ்டைல் மாதிரி தான் வைங்களேன். வஹாம் உசே அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணிங்கனாலும் ஓகே தான். வஹாம் பர் உசே அப்படின்னு சொன்னீங்கனாலும் ஓகே தான். வஹாம் பர் உசே ஏக் காலி கட்டா மில் கயா. ஓகே, ஒரு காலியான குழி கிடைத்து விட்டது. ஸோ ஒரு அப்படின்னா ஏக், காலியான அப்படின்னா காலி, குழி அப்படின்னா கட்டான்னு படிச்சோம் இல்லைங்களா, கட்டா, கிடைத்து விட்டது அப்படின்னா மில் கயா. வஹாம் பர் உசே ஏக் காலி கட்டா மில் கயா. அதில் அது வசதியாக உட்கார்ந்து கொண்டது. அதில் அப்படின்னா வந்துட்டு ஜிஸ்மே. ஸோ இந்த இடத்துல வந்து ஜிஸ்மே அப்படிங்கிறது என்னென்னா, நம்ம எப்படி வந்து தமிழில் வந்து உஸ்மே அப்படின்னு சொல்லாமன்னா சொல்லலாம். இந்த இடத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ரிலேட்டிவ் ப்ரோனவுன்ஸ் எல்லாம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி பேசுகிறோம், அவ்வளோதான். ஸோ இந்த இடத்துல ஜிஸ்மே அப்படிங்கிறது யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் உஸ்மேன்னு சொன்னீங்கனாலும் ஓகே தான். ஓகே, ஜிஸ்மே வஹ் ஆராம் சே பேட் கயி. ஓகே, ஆராம் சே பேட் கயி. ஸோ ஸ்டார்டிங்கில் அந்த பறவையை வந்து ஃபீமேல் பறவையாக கன்சிடர் பண்ணனால இப்போ வரைக்கும் அந்த கையின்ற மாதிரி இடத்துலையே போட்டுட்ருக்கோம். இந்த இடத்துல மில்கயா அப்படிங்கிறது கட்டாவுக்கு தான் மீன் பண்ணுறோம். குழி வந்து மேஸ்குலைன் ஏதாவது டேர்மாக கன்சிடர் பண்ணுறோம், அதனால தான் கயா. ஓகே, वहाँ पर उसे एक काली गड्ढा मिल गया जिसमें वह आराम से बैठ गई. ஸோ நம்ம வந்து இந்த ஜிஸ் அதெல்லாம் படிச்சிருக்கோம் இல்லைங்களா, அந்த ஃபார்மில் இது யூஸ் பண்ணுறோம். இந்த இடத்துல நீங்கள் வந்து அதில் அப்படிங்கிறது உஸ்மே அப்படின்னு சொன்னீங்கனாலும் தப்பு எதுவும் கிடையாது. கொஞ்ச நேரத்திற்கு பிறகு கனமழை பெய்ய தொடங்கியது. பெரிய பெரிய ஆழங்கட்டி விழ தொடங்கின. கொஞ்ச நேரத்திற்கு பிறகு, குச் ஹி தேர் பாத், குச் ஹி தேர் பாத். ஸோ கொஞ்ச நேரத்துக்கு பிறகு இந்த இடத்துல ஹீ அப்படிங்கிறது யூஸ் பண்ணது இருக்குன்னா, அந்த அது போய் உட்கார்ந்ததுமே கொஞ்ச நேரத்துலேயே அப்படின்ற மாதிரி அந்த டோன் கொண்டு வரக்காக நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த இடத்துல ஹீ போடாமல் நம்ம சொன்னோம்னா அது எப்படின்னா கொஞ்சம் ஃப்ளாட்டாக கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் அப்படின்ற மாதிரி. இது வந்து இந்த குச் ஹி தேர்மே அப்படின்னா அது போய் அந்த இன்னொரு மரத்தில் உட்கார்ந்ததுமே கொஞ்ச நேரத்தில், அது அந்த மாதிரி ஒரு டோனில் சொல்கிறது. குச் ஹி தேர் பாத் பாரி பாரிஷ் ஹோனே லகி, பாரி பாரிஷ் ஹோனே லகி அப்படின்னா வந்து கனமழைனா பாரி பாரிஷ்னு படிச்சிருக்கோம் இல்லைங்களா, அதை யூஸ் பண்ணுறோம். பெய்ய தொடங்கியது அப்படின்னா ஹோனே லகி. அடுத்தது நம்ம வந்து தமிழில் கமா போட்டிருக்கோம், அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் வந்து ஆர் அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு அடுத்த பார்ட் ஆஃப் த சென்டென்ஸை எழுதுகிறோம். பெரிய பெரிய ஆழங்கட்டி விழ தொடங்கின. படே படே ஓலே கிர்னே லகே. ஓலே அப்படின்னா வந்துட்டு அந்த ஆழங்கட்டிகளை, அந்த ஐஸ் கட்டிகளை தான் வந்து ஓலே அப்படின்னு சொல்லுவாங்க ஹிந்தியில். ஓலே கிர்னே லகே அப்படின்னா விழ தொடங்கின. பல காகங்கள் காயம் அடைந்தன. கை கௌவே. ஓகே, கை கௌவே காயல் ஹோகையே, கை கௌவே காயல் ஹோகையே. ஸோ இந்த தமிழ் மட்டுமே பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணுறவங்களா இருந்தால், அதாவது இந்த மாதிரி சென்டென்ஸ் இந்த ஹிந்தியில் ரீட் பண்ண தெரியாது அப்படின்றவங்களுக்காக நான் இது கொடுத்துருக்கேன். ஸோ இந்த இடத்துலலாம் வரும்போது இது காவா காவான்றதெல்லாம் அந்த சவுண்ட்ஸ் வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுட்டு அப்புறம் படிங்க. ஓகே, இது வந்து காயல் அப்படின்னு சொல்லிடாதீங்க, இது வந்து காயல், ஜி சவுண்ட் வரணும். கை கௌவே
घायल हो गए. மழை நின்றவுடன் மைனா வெளியேறி தன் வீட்டை நோக்கி பறந்தது. மழை நின்றவுடன் ஜப் பாரிஷ் தமி. ஓகே, ஜப் பாரிஷ் தமி. ஸோ மழை நின்றபோது அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகே, ஜப் பாரிஷ் தமி. மைனா வெளியேறி தன் வீட்டை நோக்கி பறந்தது. ஸோ ஜப் அப்படின்னு வரும்போது தோ இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு படிச்சிருக்கோம் இல்லைங்களா, ஜப் தோ படிச்சிருக்கோம் இல்லைங்களா, அங்கே யூஸ் பண்ணுறோம். ஸோ ஜப் பாரிஷ் தமி தோ மைனா பாஹர் நிக்லி. ஓகே, பாஹர் நிக்லி. ஆர் அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வெளியேறுது, அந்த குழி மாதிரி அந்த பொந்துக்குள்ளே இருக்குது இல்லைங்களா அந்த மரத்தில், அதுலேருந்து வெளியேறுது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுது, ஃபஸ்ட்டு வேர்ப் முடிச்சிட்டோம், ஃபஸ்ட் ஆக்ஷன். அதுக்கப்புறம் ஆர் அப்படின்றத போட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுது, தன் வீட்டை நோக்கி பறந்தது. அப்புனே கர் கீ தரஃப். கீ தரஃப் அப்படின்னா நோக்கி, டுவர்ட்ஸ். ஆர் அப்புனே கர் கீ தரஃப் உடுச்செலி. உடுச்செலி அப்படின்னா பறந்து போனது, பறந்து சென்றது, அந்த மாதிரி சொல்கிறது. பறந்தது, பறந்து சென்றது, பறந்து போனது, அதெல்லாம் உடுச்செலி. நெக்ஸ்ட் சென்டென்ஸ். ஏய், உனக்கு காயம் ஏற்படவில்லை என்று ஒரு காகம் அதனிடம், அதாவது மைனாவிடம் கேட்டது. ஏ கௌவேனே உசுசே பூச்சா. ஸோ ஒரு காகம் அதனிடம் கேட்டது. ஏ கௌவேனே உசுசே பூச்சா. ஸோ இந்த என்றுக்கு அப்புறம் வர்றதை ஃபஸ்ட்டு எழுதிட்டோம். அதுக்கு அடுத்தது இந்த டைரக்ட் ஸ்பீச்சில் இருக்கிறத கொண்டுட்டு வரோம். கமா போட்டுட்டு ஏய் அப்படின்னா வந்து அரே உனக்கு காயம் ஏற்படவில்லை அப்படின்னா துமே சோட் நஹி லகி, துமே சோட் நஹி லகி. ஸோ உனக்கு காயம் ஏற்படலையா அப்படின்ற மாதிரி அது கேட்குது. நெக்ஸ்ட் சென்டென்ஸ். மற்றவர்கள் மேல் கருணை காட்டுபவர்களுக்கு கடவுள் உதவி செய்கிறார். உங்களை போல் ஆணவம் பிடித்தவர்களை கஷ்டத்தை அனுபவிக்க விட்டுவிடுகிறார் என்று மைனா பதிலளித்தது. ஸோ இந்த சென்டென்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நான் இந்த என்றுக்கு அப்புறம் இருக்கக்கூடியதை வந்து கடைசியிலேயே போடுற மாதிரி நான் கொடுத்துருக்கேன். இது வேணும்னா நம்ம ஃபஸ்ட்லேயே போடலாம். மைனா பதிலளித்தது அப்படின்னா மைனா நே ஜவாப் தியா, மைனா நே ஜவாப் தியா அப்படின்னு போட்டு அதுக்கப்புறம் இதை எழுதலாம். ஓகே, நான் வந்து நம்ம தமிழ் எழுதுகிற மாதிரியே இதை கொடுத்துருக்கேன். ஸோ மற்றவர்கள் மேல் கருணை காட்டுபவர்களுக்கு அப்படின்னா தூஸ்ரோம் பர். ஓகே, மற்றவர்கள் அப்படின்னா தூஸ்ரோம், மேல் அப்படின்னா பர். மற்ற தூஸ்ரோம் பர் கருணை காட்டுபவர்களுக்கு அப்படின்னா தயா கர்னே வாலோம். ஓகே, தயா திக்கானே வாலோன்னு சொன்னோம்னாலும் ஓகே தான். ஓகே, दूसरों पर दया करने वालों की ईश्वर सहायता करता है. ஸோ மதத் கரோ சகாயத்தா கரோ அப்படின்னலாம் வரும்போது முன்னாடி கீ போடணும்னு படிச்சிருக்கோம் இல்லைங்களா. மேரி சகாயத்தா கரோ, உஸ்கி சகாயத்தா கரோ. ஸோ உஸ்னே மேரி சகாயத்தா கீ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மதத் சகாயத்தா எல்லாம் ஃபெமினைன் டேர்மாக கன்சிடர் பண்ணுறதுனால முன்னாடி வந்து நம்ம அந்த கீ அப்படிங்கிறது கீரி அந்த மாதிரி ஃபார்ம்ஸ் போட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். இங்கேயும் அதே ரூலில் தான் போட்டிருக்கோம். ஸோ இந்த ஈஸ்வர் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்படி போட்டும் ஆக்சுவலாக இந்த கீ எதுக்குன்னா சகாயத்தாக்காக தான். இப்படி எழுதி இப்படியும் போடலாம். இல்லை அப்படின்னா இந்த சகாயத்தாக்கு அப்புறம் ஈஸ்வர் போட்டு கர்த்தா போடலாம். அதாவது दूसरों पर दया करने वालों की सहायता ईश्वर करता है அப்படின்னு சொல்லலாம். இல்லைன்னா கி ஈஸ்வர் சகாயத்தா கர்த்தா ஹே அப்படின்னு போட்டோம்னாலும் ஓகே தான். அதுக்கடுத்து நெக்ஸ்ட் பார்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆர் அப்படிங்கிறத போடுறோம். ஓகே, இந்த கமா வந்து தமிழில் போட்டாலும் ஹிந்தியில் ஆர் அப்படின்றத இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். ஆர் உங்களை போல் ஆணவம் பிடித்தவர்களை கஷ்டத்தை அனுபவிக்க விட்டுவிடுகிறார். துமாரே ஜெய்சே, உங்களை போல் அப்படின்னா துமாரே ஜெய்சே. ஆணவம் பிடித்தவர்களை அப்படின்னா வந்து கமண்டியோங்கோ. ஓகே, கமண்டியோங்கோ கஷ்டத்தை அனுபவிக்க விட்டுவிடுகிறார் அப்படின்னா கஷ்ட சஹனே கேலியே छोड़ देता है. ஓகே, கஷ்ட சஹனே கேலியே छोड़ देता है. இவங்களாம் கஷ்டத்தை அனுபவிக்கணும்னு விட்டுறாரு அப்படின்ற மாதிரி சொல்லுது. மைனானே ஜவாப் தியா. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த மைனானே ஜவாப் தியாங்கிறது முன்னாடி போட்டு அதுக்கப்புறம் இதை ஃப்ரேம் பண்ணோம்னாலும் ஓகே தான். இது வந்து பார்த்தோம்னா நம்ம தமிழில் பேசுகிற மாதிரியே நான் இதை கொடுத்துருக்கேன். ஓகே, இப்போ நான் வந்து ஃபுல் ஸ்டோரி வந்து அப்படியே வந்து எல்லா சென்டென்ஸஸும் வந்துட்டு கம்பைன் பண்ணி ஃபுல் ஸ்டோரி ஹிந்தியில் கொடுத்துருக்கேன். அதை ஒன்ஸ் அப்படியே ரீட் பண்ணிடுறேன். घमंडी कौवे. एक नन्ही मैना अपने घोंसले में लौटते समय अंधेरा हो जाने के कारण रास्ता भटक गई. वह एक पेड़ पर बैठ गई. उस पेड़ पर बहुत सारे कौवे बैठे थे. वे सब चिल्लाने लगे, हमारे पेड़ से भागो. तो वे सब चिल्लाने लगे, हमारे पेड़ से भागो.
मैना ने उनसे विनती की, बारिश होने वाली है, मुझे थोड़ी देर यहीं रुक जाने दो. ஐம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி, இந்த ருக் வராது, இந்த ஃபர்ஸ்ட் கா இருக்குது இல்லைங்களா அதுதான் வரும். ஓகே, ஸோ நான் இது வந்து கரெக்ட் பண்ணி கொடுத்துறேன். இந்த கா இருக்குது இல்லைங்களா இதுதான் இங்கே வரணும். ஓகே, இட்ஸ் அ டைப்போ. நான் வந்து பிடிஎஃப்பில் கொடுக்கும்போது கரெக்ட் பண்ணி கொடுத்துட்றேன். ஸோ இந்த ருக் வராது. मैना ने उनसे विनती की, बारिश होने वाली है, मुझे थोड़ी देर यहीं रुक जाने दो. लेकिन कौवों ने उसकी एक न सुनी. अதாவது இந்த கர்வ் தான் வரணும். आखिरकार मैना उड़कर दूसरे पेड़ पर चली गई. वहाँ पर उसे एक काली गड्ढा मिल गया, जिसमें वह आराम से बैठ गई. कुछ ही देर बाद भारी बारिश होने लगी और बड़े बड़े ओले गिरने लगे. कई कौवे घायल हो गए. जब बारिश थमी तो मैना बाहर निकली और अपने घर की तरफ उड़ चली. एक कौवे ने उससे पूछा, अरे तुम्हें चोट नहीं लगी? दूसरों पर दया करने वालों की ईश्वर सहायता करता है और तुम्हारे जैसे घमंडियों को कष्ट सहने के लिए छोड़ देता है. मैना ने जवाब दिया. ஸோ இதுதான் வந்து இந்த ஸ்டோரி. ஸோ இதில் வந்து இவ்வளோ ஒர்க்அவுட் நம்ம புதுசாக பார்த்துருக்கோம். இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் சாப்டர் பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இந்த நெக்ஸ்ட் வீடியோ until then, thank you, bye bye.